ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸோட மித்தை நான் உங்களுக்கு பிரேக் பண்ண போறேன். ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ்ல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நோ, பேர்லே இருக்குங்க ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வருவோம், க்ளீன் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. கட் பண்ணி வாங்குற காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, வாய்ப்பே இல்லைங்க. நாங்கள் அன்னன்னைக்கு வாங்கி கட் பண்ணி பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறோம். இதில் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் போக வாய்ப்பே கிடையாது. ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸில் நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி வீட்டில் கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுல எவ்வளோ நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோ அதே தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ்லையும் கிடைக்கும். ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ் வாங்கினா சீக்கிரமாக ஸ்பாயில் ஆயிடுது. ஹோல் வெஜிடபிள்ஸோ ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸோ அந்தந்த பொருளுக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ற அளவு நீங்கள் கரெக்டாக வாங்கி அந்த ஷெல்ஃப் லைஃப் டைமுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாயிலேஜுக்கு இங்கே இடமே கிடையாது. ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் காய்கறி ப்ளஸ் உங்களோட டைம் ப்ளஸ் காய்கறியோட வேஸ்டேஜை கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக தான் இருக்கும். நீங்கள் இன்னமும் இந்த மித்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எங்கள் என்ஆர்சி ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள்ஸை ஒரு 1 வீக் வாங்கி பாருங்கள், வித்தியாசம் உங்களுக்கே புரியும்.